ஹாய், என் கையில் இருக்கிற இந்த செக்கச்செவேர்னு இந்த பழங்கள் இது எனக்கு எப்படி கிடச்சிது, இது என்ன பழம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த பழம் இந்த செடியிலிருந்து தாங்க கிடச்சிது. இது தாங்க பார்படோஸ் செரி செடி. இதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியோண்டு செடியாக ஆன்லைனில் வாங்கினேங்க. நான் ஆன்லைனில் அப்போ என்னென்ன செடிகள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள். இது எவ்வளோ சின்னதாக வாங்கியிருந்தேங்கிறது அதில் தெரியும். இப்போ இது நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு 5 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. 4 வருஷமாக இவ்வளோ தான் வளர்ந்துதான்னு கேட்குறது புரியுது. இந்த செடியை தொட்டியில் வச்சு தாங்க வளர்த்துருக்கேன். ஆனாலும் இது அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டு தான் வளர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமாக 1-2 பழங்கள் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் அப்போ காய்ச்ச பழங்கள்லாம் புளிப்பாக இருந்ததுங்க. ஐயோ, இது என்ன இந்த செடின்னு ஆசையாக வாங்கிறோமே, இது இவ்வளோ புளிப்பாக இருக்கே, இந்த செடியை வெட்டிடலாமான்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு விட்டுருந்தேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தா பழம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இனிப்பும் புளிப்புமா அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தொட்டியில் வளர்த்ததுனாலையோ என்னவோ பழங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஆனால் கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. 1-2 கிடைச்சாலும் நம்ம வளர்த்த செடியில் பழம் பறித்து சாப்பிடும் போது என்ன சந்தோஷம் தெரியுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,